ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் தனிஷ்க் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய சூப்பரான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்பா அப்பா எப்படி இருக்குது தெரியுங்களா? கொந்தன் ஒர்க்ஸ் வச்சு போல்ஸ் வச்சு அப்பா அதிரடியான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாங் செயின் கலெக்ஷன் இருக்கா சிஸ்டர் தனிஷ்க் ஜுவல்லரியில் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் அந்த செயினில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த 3 செட்டு ஸ்டார்டிங்லோனே வச்சுருந்தாங்கங்க. உங்களுக்கு வேணுமென்னா டாலர்ஸு செயின்ஸு தனித்தனியாக இருக்குது. அந்த டாலர் தான் அது, வேணுமென்னா வாங்கிக்கோங்க. சரி, நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். அதிரடியான ஒரு ரூபி செட்டு வித் இயரிங்ஸோடு இருக்குங்க. 65 கிராம்ஸ் தான். அந்த ஒர்க் ஃபினிஷிங் பாருங்களேன் எப்படி இருக்குது தெரியுங்களா? அப்பா நேராக பார்க்கும்போது இன்னும் வேறு லெவல் இருக்குங்க. அந்த ரூபி இல்லாமல் 65 கிராம்ஸ் இருக்குங்க. வித் இயரிங்ஸோடு சேர்த்து கோல்டு வெயிட் தான். நான் வந்து டேகு காட்டியிருக்கேன், ப்ளஸ்ஸு அந்த வெயிட்டு கிளியராக உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணுமென்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நியர்பை தனிஷ்க் ஜுவல்லரி எங்கே இருந்தாலும் வாங்கலாம். நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க, எனக்கு அவ்வளோ பிடிச்சின்னு இருந்துச்சு. செம்மையான பீஸுங்க. அந்த மாடல் எப்படி இருக்குது தெரியுங்களா? பெரிய பெரிய ரூபி ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த டாலர் இந்த சைடு ஒரு 4 டாலர் குட்டி குட்டியாக, இந்த சைடு நடுவில் எம்போஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிளெயின் சலங்கு தொங்குற மாதிரி. வேணுமென்னா சூப்பராக இருக்கும், வாங்கிக்கோங்க. யாராக இருந்தாலும் அதிரடியாக இருக்கும் கழுத்தில் போட்டால். அடுத்தது இது ஒரு யூனிக்கான ஒரு ராஜ பரம்பரம் மாதிரி ஒரு அழகான ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் தாங்க. இதில் நீங்கள் நல்லா பார்த்தா கெம்பு ஸ்டோன்ஸ் வந்து அந்த லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டை டைப்பில் சைடில் நடுவில் அம்மனோட உருவமும் போல்ஸு குட்டி குட்டி ரைஸ் பால்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இயரிங் ஸ்டட்டோடு சேர்த்து 61 கிராம்ஸு ஸ்டட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த டாலர் நெக்லஸில் இருக்கிற அம்மனோட உருவம் எப்படி இருக்கோ அதே மாதிரி காதில் கம்மலுக்கு அதே செட்டு அந்த ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க. கம்மல் பேக் சைடு வந்து பாம்பே பேட்டர்ன் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அங்கங்கே க்ரீன் கலரு கெம்பு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. 5 பவுனுக்கு செம்மையான பீஸு. அடுத்தது இந்த மாதிரி ஆன்டிக்கு ஹாஃப் சன் இருக்கிற மாதிரி சைடு பேட்டர்ன் வருதுங்க. நடுவில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டு ஃபுல் சன் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் அழகாக இருந்துச்சு. இதுக்கு இயர்ரிங்ஸு வேறு லெவல் இருந்துச்சுங்க. அடுக்கடுக்காக என்னோடய 3 விரல் எப்படி இருக்குது அவ்வளோ லென்த் இருக்குது. 5 பவுனுக்கு செம்மையான பீஸுங்க. அதுவுமே இந்த செட்டு பாருங்கள். எங்களுக்கு ஆன்டிக் வேண்டாம், எல்லோ கோல்டு ஃபாலிஷில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கூட அவைலபிள் இருக்குது. நாங்கள் காட்டியிருக்கிற எல்லாவோட வெயிட்டு வித்து இயர்ரிங்ஸோடு சேர்த்து தாங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் தான் வேறு லெவலுங்க. இதுக்கு இயர்ரிங்ஸு ப்ளஸ்ட்டு இதோட சோக்கர் பேட்டர்னுங்க எப்படி இருக்குது பாருங்களேன், செமையாக இருக்குது. அந்த கம்மலும் இந்த டாலர் மட்டும் 34 கிராம்ஸ் வருதுங்க. உங்களுக்கு அந்த பீட்ஸு பிடிக்கல, ஸோ நீங்கள் செயின் கூட ஆட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு யூனிக்கான அழகான ஒரு பீஸ் தான். இப்போ டீனேஜ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக பிடிக்கும். சாந்த்வாலி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அந்த நெக்லஸாக இருந்தாலும் அதில் இருக்கிற பீட்ஸு அந்த குந்தன் ஒர்க்கு எப்படி இருக்குது. கிட்ட இருந்து காட்டுற பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சுங்க. நான் வேர் பண்ணி இந்த மாதிரி கழுத்துக்கு அப்படியே ஒட்டின மாதிரி போட்டிக்கலாம். இந்த பீட்ஸ் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் கச்சக்கச்சான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த பீட்ஸு அப்படியே ஓகே, உங்களுக்கு ஓகேன்னா அப்படியே போட்டிக்கலாம். அப்படி இல்லை, செயின் மாதிரி லிங்க் இருக்குங்க அந்த சைடு இந்த சைடு. அவங்க வந்து பீட்ஸு கோர்த்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் கோல்டு செயின் போட்டிங்கன்னா இந்த இதுக்கு வேறு லெவல் இருக்குங்க. இப்போ ரோஸ் கோல்டில் பட்டையாக வருது இல்லை, அந்த பேட்டர்ன் போட்டால் நல்லா இருக்கும். சேம் அதே மாதிரி இது இன்னொரு சோக்கர் மாதிரி பேட்டர்ன் தாங்க. ஃப்ளவர் நடுவில் எம்போஸை பெரிய ஃப்ளவர் கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு பீகாக் ஃபெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்கில் தொங்குறதுக்கு பெல்லு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 லேயர்ஸில் குட்டி குட்டி பால்ஸு எமரால்ட் பீட்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நடுவில் எனாமல் ஒர்க் வருது. அந்த பெல் பால்ஸ் மாதிரி இருக்குது. ஹேங்கிங்கில் 3 பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பால்ஸ் வருது, குட்டி குட்டியாக முத்து வருது, அதில் ஒன்று எமரால்ஸ் வருது. எவ்வளோ ஒர்க் ஃபினிஷிங் இருக்குது பாருங்களேன், செமையாக இருந்துச்சுங்க இந்த பேட்டர்ன். இதுக்கு இயரிங்ஸ் காட்டுறேன் பாருங்களேன், அது கூட அதிரடியாக இருக்குங்க. பாருங்கள், பீக்காக் அப்படியே ஃபெதர் விரித்த மாதிரி சேம் அந்த நெக்லஸ்க்கு நம்மளுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் நடுவில் பெருசாக கொடுத்துருக்காங்கல்ல, அதே பேட்டர்னில் இயரிங்ஸ் வருது. செமையாக இருந்துச்சுங்க. எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த செயினை இந்த சோக்கருக்குமே நீங்கள் செயின் போட்டிக்கலாம். ரோஸ் கோல்டு போட்டு பட்டையாக விற்கிறாங்கங்க. டைமண்டுக்கு ஒரு இல்லை செயின் பேக் சைடு, அந்த செயின் போட்டால் வேறு லெவல் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. 36 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க.
எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு யூனிக்கான ஒரு ரிச்சான பீஸ் தாங்க இது. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க, அக்கா தனிஷ்க் ஜுவல்லரி அண்ணாலே வேஸ்டேஜ் எங்கேயோ போயிடும். வேஸ்டேஜ் இருக்காதுங்க, தனிஷ்கில் மேக்கிங் தான் இருக்கும். சரி, அப்படி எங்கேயோ போயிடுமன்னா நீங்கள் கோல்டு மந்த்லி எல்லா ஜுவல்லரிஸில் ஸ்கீம் போடுறீங்களா, அதே மாதிரி தாங்க. நம்ம கோல்டு கட்ட கட்ட அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வேஸ்டேஜ் அவங்க சொல்லுவாங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஜுவல்லரி எல்லாம் தனிஷ்க்கு அம்பத்தூர் பிரான்ச்சில் இருந்து தான் அங்கே காட்டிகிட்ருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி பிளெயினு, அதுக்கு இயர்ரிங்ஸு ப்ளஸ் நெக்லஸ்ஸு ஹார்ட் சிம்பிள் மாதிரி எவ்வளோ அழகான ஒரு யூனிக்கான பீஸ் பாருங்கள். சிம்பிளாக எல்லோ கோல்டு ஃபாலிஷில் வேணுமன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடு ஸ்க்ரூ வந்து பாம்பே பேட்டர்ன் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. 37 கிராம்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து இது ஹாரமாகவும் போட்டிக்கலாம், மிடில் ஹாரமாகவும் போட்டிக்கலாம். மேலே கொக்கிக்கு லாஸ்ட்டு ஹூக்கில் மாட்டினீங்கன்னா நெக்லஸ் மாதிரி கூட போட்டிக்கலாம். அடுத்தது இது ஒரு மாங்காய் மாடல் ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் தாங்க. இந்த நெக்லஸும் அழகாக இருக்குது பாருங்கள். ரூபி அண்ட் எமரால்ட் கெம்பு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குல்ல. இதில் இருக்குது பாருங்கள் சைடு செயின். அந்த மாதிரி செயின் அந்த பீட்ஸு டாலருக்கு வச்சிங்கன்னா அதிரடியாக இருக்கும். இந்த மாங்காயில் லக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்குது. செமையாக பண்ணியிருந்தாங்கங்க. சூப்பராக இருக்குது. அடுத்தது இது மாதிரி சிம்பிளாக வேணுமானாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. சாந்த்பாலி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க டாலரு. சைடு ஃபுல்லாக குண்டு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி கொடுத்துட்டு மேலே போக போக 2 லேயரில் வருதுங்க. செயின் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 29 கிராம்ஸ் இருக்குங்க. இதுக்கு பேக் சைடு லிங்க்கு இல்லாமல் கொடுத்துருக்காங்க செயினை. உங்களுக்கு வேணுமென்னா செயின் திருப்பி அவங்க அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். நம்ம சுடிதார் அது மாதிரி போட்டால் அழகாக இருக்கும். அடுத்தது இது ஒரு பாம்பே பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. எவ்வளோ மோசம் இருக்குது பாருங்கள். 4 விரல் எவ்வளோ லென்த் இருக்குது அவ்வளோ லென்த் இருக்குங்க. செமையான டாலர் இது. 3 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பால்ஸு அண்டு செயின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரிய டாலருங்க. அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் தொங்குறதுக்கு ஒரு குட்டி டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டாலருக்குள்ளே பாருங்களேன் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பேட்டர்னு. சைடு ஒரு லீஃப் போன மாதிரி, இந்த சைடு நடுவில் பெரிய ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பேட்டர்னு. அந்த டாலருக்கு மேலே திலகம் ஷேப்பில் குட்டி ஃப்ளவர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ப்ளெயின் எல்லோ கோல்டில் வாங்கணும் வெட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 4 பவுன் இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு ஒரு வலை டைப்பு நெட்டு டைப்பில் இருக்குது பாருங்கள். செயினாக இதுக்கு வந்து எனாமில் ஃபாலிஷ் கொடுத்துருக்காங்க. கீழே லேயரில் 3 முத்து கோல்டு பால்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுங்களா. இதுவுமே அழகாக இருக்குங்க. ஃப்ளெக்சிபிள் பேட்டர்ன் தான். 30 கிராம்ஸில் வருது. ஒரு க்யூட்டான பேட்டர்ன் தான். எல்லோ கோல்டு ஃபாலிஷில் உங்களுக்கு வேணுமென்னா வாங்கிக்கோங்க. நான் சில கலெக்ஷனும் பாம்பே பேட்டர்ன் காட்டியிருக்கேன். ரூபி எமரால்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருக்கேன். ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸும் காட்டியிருக்கேன். சோக்கர் பேட்டர்னும் காட்டியிருக்கேன். அழகான பேட்டர்ன்ஸ் எனக்கு பிடிச்சதெல்லாம் சில மாடல்ஸ் காட்டியிருக்கேன். அடுத்தது இது பாருங்கள். 4 பவுன் தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள் டாலரு. ஒரு க்யூட்டான ஒரு ஆன்டிக் பீஸு தாங்க. அப்படியே செமையாக ஒரு அச்சு முத்திரை மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு அவ்வளோ அழகாக பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சூப்பரான அதிரடியான இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி பார்க்கணுன்னா தனிஷ்க் ஜுவல்லரி அம்பத்தூர் ஷோரூம் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர்.